ஒரு ரியால் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் காதையே வெட்டி எடுத்துறாங்க சவுதி அரேபியா. ஒரு உண்மையா நடந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ரீசென்ட்லி ஒரு ஃபாலோவர் கிட்ட பேசின அவரு 2016 சவுதி அரேபியா ரியாத்ல பத்த ஏரியால ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காரு. அங்க ஒரு ரியாத் மாட்ல ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்திருக்காரு. டெய்லி நைட் வரும்போது ஒரு 1 மணி 2 மணி இருக்கும் அவர் வரத்துக்கு நைட் ஷிஃப்ட். சோ அவர் டெய்லி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 2 மணிக்கு வரும்போது பத்தால நிறைய திருட்டு அவருக்கு நடந்திருக்கு. ஒரு வாட்டி காசு பணம் மொபைல் எல்லாமே வந்து புடிங்கி இருக்காங்க. சோ அவர் வந்து நைட் ஷிஃப்ட் வரும்போது எல்லாமே என்ன பண்ணுவாருன்னா கையில எதுவுமே கொண்டு வர மாட்டாரா, வெறும் கையை தான் வீசிட்டு வருவார். அதே மாதிரி ஒரு நாள் வெறும் கையை வீசிட்டு வரும்போது திருட்டு பசங்க அவரை வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு பாக்கெட் எல்லாமே தேடி இருக்கு. பணம் எங்க வச்சிருக்க எடுன்னு சொல்லும் போது என்கிட்ட ஒரு ரியால் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு தனாவட்டு கலந்த ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு ரியால் கூட இல்ல அந்த மாதிரி சிரிச்சோன்னு சோ அதுக்கு அந்த திருட்டு பசங்க காண்டாயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா காதை வெட்டி எடுத்துறாங்க. நாளைக்கு நீ ஒரு ரியால் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த காதை வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கு. இந்த சம்பவம் நடந்த அப்புறம் அவரால் வேலைக்கே போக முடியல, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு கடைசியில வந்து நான் கேஸை கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, நான் ஊருக்கே போயிடுறேன்னு வேலைன்னா விட்டுட்டு ஊருக்கே ஓடி வந்துட்டார். சவுதி அரேபியால திருட்டே நடக்காது அப்படின்னு யாராச்சும் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிங்க கமெண்ட்னா தயவு செஞ்சு நைட் நேரத்துல பத்தாக்கு போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஏகிட்டயும் நிறைய திருட்டு நடந்திருக்கு. ஸோ வந்து உண்மையில பத்தால இருக்கிறவங்க வந்து கமெண்ட் சொன்னா பரவாயில்ல, மற்ற ஏரியாவில் இருந்துக்கிட்டு இங்கன்னா அப்படி இல்லை சேஃபா இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது உண்மையா நடந்த விஷயம் தான். 2014 நடந்திருக்கு. அவர் ஊரை விட்டு ஓடி வந்திருக்காரு. ஸோ இது நடந்தது நம்ம தமிழ் ஆளுக்கு கிடையாது, இது ஒரு நார்த் இந்தியனுக்கு நடந்திருக்கு. இந்த விஷயம் நம்ம கிட்ட சொன்னது நம்ம தமிழ் ஆள் ஒருத்தர் சொன்னாரு. இந்த மாதிரினா பத்தால நடந்திருக்கு. நீங்க பத்தாக்கு புதுசா போற நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க, ஏன்னா அவங்களும் வந்து சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இதே மாதிரி நீங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க சவுதி அரேபியாலன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா கால் பண்றேன். நீங்க விருப்பப்படலைன்னா உங்க பேரு உங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்துங்க என்ன இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ரியாத்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.